சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் முற்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞான ஆனந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாயண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. கோவிலில் பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடுறோம், திருப்பள்ளி எழுச்சின்னு தமிழில் சொல்கிறோம். ராத்திரியான பகவானுக்கு சயனோத்சவம் டோலோத்சவம் பண்ணுறோம். நீலாம்பரி ராகத்தில் பாட்டெல்லாம் பாடுவா சுவாமி படுத்துக்கிறதுக்காக. ஆனால் சுவாமி தூங்குறாரா முழிச்சுட்டு இருக்காரான்னு கேட்டால் எப்போவும் முழிச்சுட்டே தான் இருக்கார். அவருக்கு ஏது தூக்கம்? படுத்துட்டு இருக்கிற கோலம் இருக்கிற பெருமாளுக்கு அருத்தியில்னு தான் பேர். அருத்தியில்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? தூங்குறாப்பல் படுத்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா, தூங்குறவாளை தான் எழுப்ப முடியும், தூங்குறாப்பல நடிக்கிறவாளை எழுப்ப முடியாது மேலே. அது மாதிரி அவருக்கு ஏது தூக்கம்? சுவாமிக்கு சுருட்டப்பள்ளியில் சிவபெருமான் படுத்துட்டு இருக்கார். விஷம் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்துட்டு இருக்கா மாதிரி ஒரு லீலை. மயக்கமாகுது தூக்கமாகுது, அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய லௌகீக காரியங்கள் முடிஞ்சு நாம் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி பகவத் சிந்தனையோடு படுத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம டோலோத்சவத்துக்கு முன்னாடி அவருக்கு டோலோத்சவம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதானே பண்ணி நைவேத்தியம் மட்டும் சாப்பிட்றோம். நமக்கு பிடிக்காத ஒன்று யாராவது நைவேத்தியம் மட்டும் சாப்பிடுவாளா? இல்லையா? இப்போ நமக்கு நல்ல உறக்கம் வரணும். அந்த உறக்கங்கிறது தெய்வீகமாக இருக்கணுங்கிறதுக்காக சுவாமியை படுக்க வச்சுட்டு அந்த பாட்டுக்கள்லாம் பாடிட்டு நாம ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தியான லயத்திலேயே தூங்க போனோம்னா கனவுல ஏதோ விரட்டுறாப்பிலெல்லாம் கனவு வராது. நிம்மதியாக தூக்கம் வரும், காத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுமாதிரி பிரபோதனம் யாருக்கு அப்படின்னா சுவாமிக்கு இல்லை, நமக்கு தான். நமக்கு ஒரு எழுச்சி உண்டாகணும் இல்லையா? என்ன எழுச்சி? தெய்வீக எழுச்சி உண்டாகணும். ஆழ்ந்த தூக்கத்தில் தான் நம்மளாம் இருக்கோம். தெய்வீக பிரஜை இல்லாத இருக்கிறவா எல்லாருமே தூக்கத்தில் இருக்கா, தமஸுங்கிற தூக்கத்தில் இருக்கா. அதுலேருந்து சத்துவகுணம்னு வரணும்னா அதுதான்
எழுச்சி தான் பள்ளி எழுச்சின்னு சொல்கிறது. அந்த சுப்பிரபாதம்ங்கிறது தான் இங்கிலீஷில் குட் மார்னிங்னு சொல்கிறோம் இல்லையோ. வெள்ளைக்காரன் கிளம்பி எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் ஒருத்தர் பார்த்தா அன்அஃபிஷியலாக இருக்கிறவா கூட குட் மார்னிங்கிறா, பாய்ங்கிறா, ஹாய்ங்கிறா. சுப்பிரபாதம்னு யாராவது சொல்கிறாளோ அது பகவானுக்குன்னு நினச்சிட்டு இருக்கா, நமக்கும் தான். நமக்கு நல்ல இனிய காலை பொழுது தமிழில் சொல்கிறமே தான் சுப்பிரபாதம் அப்படின்னா இனிய காலை பொழுதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு அன்றைக்கி நாள் நன்னா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடிட்டு நம்ம வேலைகளை ஆரம்பித்தோம்னா அந்த காரியங்கள் நன்னா நடக்கும். அதனால் நம்மளுடைய நாள் துவங்கும் போது ஒரு காரியம் பண்ணுறதுக்காக பூபாலத்தில் இது மாதிரி காத்தால் பாடக்கூடிய ராகங்களில் பாடி சுவாமியை எழுப்புறது, நமக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீகம் எழுந்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சுவாமியை தூங்க வச்சுட்டு அந்த நினைவோடு அந்த ஆனந்தத்தோட சாந்தமான மனநிலையில் உறங்க போகிறது. பகல் பூரா சுவாமியோட ஸ்மரணையிலேயே நம்ம காரியங்கள் பண்ணுறது. இப்படி தான் அந்த காலத்தில் நம்ம வீட்டு பெரியவர்களே மகான்கள்னு எங்கேயோ தேடின்னு போக வேண்டாங்கிற மகாபிரிவா. உன் குலத்தில் உங்களோட மூதாதையர்கள்லாம் மகான்கள் தான். அவள்லாம் அப்படி தான் வாழ்ந்திருக்கா. இப்படி இருக்கணும்னு அப்படி இருக்கலாம், ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு அப்படி தான் வாழ்ந்திருக்கா. அப்போ அவள்லாம் மகான்கள் தான். நம்ம ஒத்தொத்தரோட குலத்திலையுமே 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தா பெரிய அனுஷ்டாத்தாக்கள் இருந்திருப்பா, வேத வித்துக்கள் பாகவதாலாம் இருந்திருப்பா. நமக்கு தெரியல, க்ஷீணமாயிண்டே போயிடுது வர வர. அப்படி ஆகாதபடிக்கு பகவத் ஸ்மரணையோடையே லௌகிக காரியம் பார்த்துருக்கா. வயலில் போய் வேலை செய்வா. ஒரு பாகவதர் அன்றைக்கி வயல் வேலை முடிஞ்சு ஆற்றுக்கு போய் சுவாமிக்கு அஷ்டோத்திரம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா, அந்த நாற்றுக்கு கட்டெல்லாம் எடுத்து போடும்போது அஷ்டோத்திரத்தை சொல்லிட்டு தூக்கி போட்டாராம். நம்ம எந்த வேலையில் இருக்கோமோ அந்த வேலையில் பூஜை பண்ணுறதுன்னு ஒன்று வழக்கம் உண்டு. எப்பவும் எந்த ஒரு காரியத்திலையும் நாமஸ்மரணங்கிறது விடாமல் இருக்கணுமா. எப்படின்னா உக்காண்டு இப்படி மாலை உருட்டுறது தான் ஜபம்னு இல்லை. நாமஸ்மரணம் எப்படின்னா ஹார்ட் பீட் எப்படி நிற்கவே முடியாது, அப்படி நிற்க முடியாது. அதோட வேலை செய்கிறதுக்கு அவள் பழக்கின்னு இருக்கா. கான்சன்ட்ரேஷன் அதனால் டிவியேட் ஆகாது, நன்னா இருக்கும். இன்ஃபேக்ட் மஹிபதி மகாராஜ் பக்தவதி சொல்கிறார், பகவான் நினச்சின்னு ஒரு காரியம் பண்ணால் ஓ 2 கையும் அவனோட 4 கையும் சேர்ந்துக்கிறதுங்கிறார். யூ வில் கெட் மோர் ஹேண்ட்ஸ் டு டூ த ஒர்க் பர்ஃபெக்ட்லி. அதனால் நாளை துவங்கும்போது நாமஸ்மரணையோடு ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் சுப்பிரபாதம்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கா. இப்போ பிரபாதம்னா வெடிகாத்தால் நேரமே நிறைய பேருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. அவள் எழுந்திருக்கிற போகிறது தான் அது வெடிகாத்தால் அவள் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சார் நான் ஏர்லி மார்னிங் உங்களை வந்து பார்க்குறேன் சார்மா அப்படின்னா 10 மணின்னு அர்த்தம். அவனுக்கு அதுதான் வெடிகாத்தால். அது இல்லை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம புத்தி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் தேவர்கள் நடமாடக்கூடிய காலம். மகான்கள் இருக்கிற இடங்களில் தேவர்கள்லாம் புண்ணியத்தை தேடிக்கிறதுக்காக மகான்களை பார்க்க வருவானா காலங்காலத்தால். அதனால் எங்கெல்லாம் குரு சன்னிதானம் இருக்கோ அங்கே உஷத் காலத்தில் சுவாமிக்கு வந்தனை பண்ண அவ்வளவு நல்லது. தபோவனத்தில் வடிகார்த்தால் ஸ்தோத்திரங்கள்லாம் ஆரம்பிச்சிடுவா. அத்தனை ஸ்தோத்திர பாராயணங்கள் முடிஞ்சு, தீபஜோதி முடிஞ்சு, கணபதி ஹோமம் ஆகி, பாத பூஜை ஆகி, சுவாமி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரிய மாட்டாயோ, காத்தால் 7:30 மணி. கற்பனை பண்ண முடியுமா? இப்போது அந்த சம்பவத்தோட ஒரு மகிமைக்கு எழுதியிருக்கார் பாட்டு ஹரிதாஸ் சுவாமிகள். அதிகாலையில் எழுந்தே உன்னை அனுதினம் துதிப்போரை விதித்தான் என்ன செய்யும், ஊழ்வினைத்தான் உடன் வருமோ, கதி நீ என்று கருத்தில் உணர்ந்தேத்தும் எனதுளத்தில் உதித்தே எழுந்தருளும் ஞானானந்த பெருமானே, உள்ளத்தில் உதித்தே எழுந்தருளும் ஞானானந்த பெருமானே. அதிகாலையில் எழுந்து உன்னை அனுதினம் துதிப்போரே விதிதான் என்ன செய்யுங்கிறார். ஊழ்வினைதான் உடன் வருமோ அப்படின்னா வாஸ்தவத்திலேயே இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய பெரிய தபஸே அட்லீஸ்ட் என்றைக்காவது சீக்கிரம் எழுந்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம்.
சீக்கிரம் எழுந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ராத்திரி 12 மணிக்கு படுத்துட்டு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வெடிக்காத்தால் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அதில் சேராது. சீக்கிரம் படுத்துக்கணும்னு அர்த்தம். வெடிக்காத்தால் எழுந்திருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக சுவாமியை நினைக்க முடியணும், அங்கே போய் தூங்கக்கூடாது. அப்படின்னா ராத்திரி சீக்கிரம் படுத்துக்கணும். ராத்திரி நேரம் நம்ம பண்ணக்கூடிய லௌகீக காரியங்களில் அத்தியாவசியமாக இருக்கிறது வரை பாக்கியை குறைச்சிக்கணும். அப்போ தான் அந்த சுப்பிரபாதத்தோட சுகத்தை அனுபவிக்கலாம். என்கிட்ட ஒருத்தன் தமாஷா சொன்னான், இந்த மார்கழி மாத பஜனை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியலன்னா, அப்போ தான் தூக்கம் ரொம்ப நல்லா வருது. வெளியில் பஜனை நடக்கும்போது இழுத்து பொதி தூங்கினா ஓன் தூக்கம் வருதுண்ணா. ஆண்டாள் காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்காங்கிறத எல்லை இளங்கிளிய இன்னும் உறங்குதியோன்னு ஆண்டாள் பாடுறா. இன்னுமா தூங்குற, எழுந்துரு அப்படின்னு பாடுறாப்பில் வருது. மாணிக்க வாசகர் அந்த மாதிரி பாடியிருக்கார். அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி சந்தர்ப்பத்தில் கார்த்தால பகவானை நினைக்கிறதுங்கிறது விசேஷமானது. இவர் சிறைச்சாலையில் இருக்கார். கோவிலில் சுப்பிரபாதம் பாடுற சப்தம் கேட்கிறது. அப்போல்லாம் இந்த ஸ்பீக்கர்லாம் கிடையாது இல்லையா. ஜனங்களே அப்படி உறக்க பாடுவா, கம்பீரமாக பாடுவா. வேத கோஷமோ வாத்திய கோஷமோ நாம கோஷமோ அப்படி கேட்கும் கம்பீரமாக. பெரிய கோவிலில் தனியாக குருக்கள் மட்டும் உட்காந்துண்டு பிரகாரத்துக்கு ஒருத்தர் கூட இல்லாதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் இல்லை, கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் கோவிலுக்கு போவா. இப்பவும் போகிறா. பரிகாரம் இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும்னா அதுக்கு ஓடுறா இல்லையா. அப்படி இல்லாமல் பக்தினால் ஆசையினால் நம்ம கோவில் நம்ம சுவாமி இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சுவாமியை காத்தாலையும் சாயந்தரமும் 2 வேளை போய் தரிசனம் பண்ணணும். மற்ற நேரத்தில் நம்ம லௌகீக காரியங்கள் அவரோட அனுகிரகத்தினால பார்த்துக்கலாம் அப்படின்னு கோவிலுக்கு போகாதவாட பார்க்க முடியாது. அப்படி தானே இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போ பிரபாத காலங்காத்தால் பிரபாதம் சொல்ல வேறு சுப்பிரபாத நேரத்தில் அவ்வளவு கூட்டம் இருக்கும். அத்தனை பேர் சுவாமியை வந்தனம் பண்ணுவா. ராத்திரி நேரம் சுவாமிக்கு சயனோத்சவம் பண்ணுறது அத்தனை பேர் இருப்பா. பள்ளியறை உற்சவத்துக்கு அத்தனை பேர் இருப்பா. அப்படி அந்த சப்தம் இங்கே கேட்க சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இவருக்கு அந்த நினைவு வருது. பகவானை பாடுறாருன்னு பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் பாடப்படலைனாலும் அவர் பாடின திருப்பள்ளி எழுச்சி ஒன்று அவரை நினச்சி நம்ம பாடுறோம். போற்றி என் வாழ்முதல்லாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகேயே சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏறுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமா இருக்கக்கூடிய ஆதி பரம்பொருளே பகவானே, என் பிறவிக்கு நீங்கள் தான் காரணம். பிறந்ததுலேருந்து நான் வளர்ந்ததுக்கு வாழ்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். என் அம்மா அப்பா எனக்கு காட்டின அன்பும் உங்கள் கருணையால் தான். என் வாழ்க்கை அமைஞ்சது உங்களால் தான். என் வாழ்க்கையில் இப்போ நேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் உங்கள் கருணை தான் காரணம். சத்குரு ஞானானந்த சுவாமியோட பக்தர் கணபதி ஏனோ திறந்தார். அவர் சொல்லுவார், கிரேஸ் கிரேஸ் ஒன்லி கிரேஸ் அப்படிம்பார். எந்த சந்தர்ப்பத்தையும் அந்த வார்த்தை சொல்லணும்பார். ஏன்னா என்ன இப்படி ஒரு அடிபட்டு கொடுத்தேன்னா இதோடு விட்டுதே, அதான் கிரேஸ் அப்படிம்பார். அந்த கருணையை தான் நினச்சிட்டே இருப்பாளாம் பக்தாள்லாம். என் வாழ்க்கையில் அம்மா எனக்கு அன்பு காட்டினா அப்பா அன்பு காட்டினான்னா மாணிக்க வாசகர் சொல்கிறார், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே சிவபுராணத்தில் வரும். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு வரும். அப்புறம் என்ன, பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலப்பரிந்துன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இப்படி சொல்லலாமோ? அம்மாவை விடவா சுவாமிக்கு நம்ம மேலே அன்பு? சாமியை நம்ம பார்த்ததில்லை, அம்மாவை பார்த்துருக்கோம். அம்மாவோட அன்பு நமக்கு தெரியும். இப்படி சொல்லலாமான்னா மகான்களோட பதில் என்ன தெரியுமா? அம்மா என்னை பெற்றதுலேருந்து பால் ஊட்டி என்னை காப்பாற்றுறா. அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தபோது அம்மா நினச்சாலும் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்க முடியாது இல்லையா. 3ஆம் மாதத்துலேயே எனக்கு உயிர் வந்துடுத்துன்னா அதுலேருந்து 9ஆம் மாதம் வரலும் சாப்பாடு போட்டது யார்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன். அந்த அம்மாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருந்து ரட்சிக்கிறாரே. ஒரு ஹியூமன் ஹேண்ட் பண்ண முடியாத ஒரு காரியம், ஒரு உபகாரம் பண்ண முடியாத ஒரு நிலையில் கருவுக்குள்ளே அந்த இருக்கிற உயிருக்கு
உணவு கொடுக்கறது யார்? கருவை உருவாக்குறது யார்? அதை வெளியில் கொண்டு வருது யார்? வாழ வைக்கிறது யார்? இந்த எண்ணம் வரும்பொழுது தெய்வ நிந்தனை பண்ண தோணுமோ? அசட்டுத்தனம் இல்லையோ? என்னோட அறிவால் தெய்வத்தை உணர முடியலப்பா. நீங்கள் என்னமோ சிவனுங்கிறாள், வாழ பெருவாளுங்கிறா, முருகனுங்கிறா, அம்பாளுங்கிறா, வேறு மதத்தில் வேறு வேறு சாமியெல்லாம் சொல்கிறா. அப்படியெல்லாம் நிஜமாகவே அவ்வளோ சாமி இருக்கா? எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு என்கொயரி இருக்கிறதுங்கிறது வேற. புத்தியை பயன்படுத்த மாட்டேன், கடவுள் கிடையவே கிடையாதுன்னா நிறைய கேள்விக்கு பதிலே கிடையாது. ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றிகிட்டே இருக்கு. நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட திறமை, என்னுடைய ஆற்றலால் நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்லலாம். அது வரலும் யார் காப்பாற்றினா? சின்ன வயசில் அம்மா அப்பா காப்பாற்றினா, கர்ப்பத்தில் இருக்கும்போது யார் காப்பாற்றினா? இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? அப்போது போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, வாழ்க்கையில் எது முதல் பொருள் யார்? சுவாமி தான். அவரை வச்சு தான் எல்லாமே. புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, காலங்காத்தால் விடிஞ்சிடுத்து என்ன மலர்ந்தது அப்படின்னா தாமரை மலர்ந்தது. தடாகங்கள்லாம் அந்த தாமரை எடுத்துன்னு வந்து உங்கள் பாதத்தில் போடுறேன். அப்போ என்ன தோன்றதுன்னா, சுவாமியோட சரணம் கூட இப்படி தானே இருக்கும் அப்படின்னு அதை மாதிரி இருக்கிற ஒன்று எடுத்து அங்கே போடுறேங்கிற. ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். அப்படி திருவடியில் போட்டு அப்படி நிமிந்து பார்க்குறேன். அந்த மந்தஸ்மித முகாம்போஜம்னு அந்த முகத்தாமரை அப்படி மலர்றது. திருவடி தாமரையில் ஒரு மலர்ந்த தாமரையை வைக்கிறேன். அந்த முகத்தாமரை அப்படி மலர்றது. அதுலேருந்து எனக்கு அருள் கிடைக்கிறது. எழில் நகை கொண்டு, அழகான அப்படி மந்தஸ்மித அப்படி சிரிக்கிறார் சுவாமி. நின் திருவடி தொழுகே. சுவாமியை எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொடுத்தாள் வாழலாம் இல்லை? ஏதோ கடனேன்னு கும்பிடாத, ரசி. நீ கும்பிட்ற அர்ச்சாவதார மூர்த்தியை அணு அணுவாக ரசி. அதுக்கு தானே கொண்டு வச்சிருக்க வீட்டில். உனக்காக சுவாமி விக்கிரக ரூபமாகவோ சித்திரப்பட ரூபமாகவோ எழுந்தருள் இருக்காரே, அவரை ரசித்து பார்க்குறத விட அந்த ஃபியூ மினிட்ஸ் பூஜை பண்ணுறோமா, அதை ஸ்ரத்தையாக பண்ணாமல் என்ன வேலை இல்லையா? அழகாக ரசித்து பார்க்கணும். ஆஹா, நீ சுவாமி என்ன அழகாக இருக்கார், நீ அப்படி தினம் பார்க்குறானே அந்த சாமி தானே அப்படின்னு நினைக்காம இருந்தால் நிஜமாகவே அவர் பலவிதமான அழகெல்லாம் அதில் காட்டுவார். தன்னுடைய விதவிதமான சௌந்தரிய ரூபத்தை காட்டுவார். அர்ச்சாவதார மூர்த்தியில் தெய்வத்தை அனுபவிச்சாலும் ஏகப்பட்ட பேர் இருக்கா, ஒத்த 2 பேர் இல்லை. ஏக்நாத் மகாராஜ் வெண்ணையை உருட்டி கொடுத்தா பாண்டுகன் கையை நீட்டி வாங்கிட்டான் விக்கிரக ரூபத்துலேருந்தே சரித்திரம் இருக்கு. எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகே சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. எங்கே பார்த்தாலும் தாமரை தடாகங்கள் இருக்குது. அது தாமரையுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? சேற்றில் மலரும் செந்தாமரைன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேருங்கிறது நிஷித்தம். யாராவது சேர விரும்புவாளோ? விரும்ப மாட்டா. ஆனால் தாமரை மலர்றதுக்கு எது வேணும்னா சேரு வேணும். அப்போ சேற்றுலேருந்து அப்படி உயர்ந்த ஒரு செந்தாமரை வருது அப்படின்னுட்டா பகவானுடைய கருணை கிடைக்குமானால், அந்த ஞான சூரியனுடைய கதிர் கிடைக்குமானால், எந்த குலத்திலேருந்தும் எந்த ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்தும் எந்த வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லேருந்தும் ஒருத்தனுக்கு பக்தி வர முடியும், ஒருத்தன் பக்தன் ஆக முடியும். சேற்றிலை செந்தாமரை மலர்றதுங்கிறதோட அர்த்தம் என்ன? எந்த நிலையில் இருக்கிறவனுக்கும் குரு கிருபை பகவத் கிருபை கிடைச்சிடுத்துன்னா அவனுக்கு மலர்ச்சி உண்டாகும், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடைக்கும். அப்படி திருப்பெருந்துறையில் எங்கே பார்த்தாலும் தாமரை தடாகங்கள் இருக்கு. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏறுயர் கொடி உடையாய் ரிஷபத்வஜன். ஏறுன்னா ரிஷபம். ஏறு உயர் கொடி உடையாய், ரிஷப கொடி இருக்கிற சுவாமின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். எனை உடையாய். எல்லாமே உங்களோட ப்ராப்பர்ட்டி தான், நானும் உங்கள் ப்ராப்பர்ட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகஸ்தியர் பாட்டில் வரும், நான் அப்படி அம்போன்னு கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு சம்மதமா? நான் உங்கள் ப்ராப்பர்ட்டி இல்லையா? உனது பொருள் நான் உலகமயலால் உலைவு படவோ அவலம் உறவோ. உனது பொருள் நான் உலகமயலால் உலைவு படவோ அவலம் உறவோ. எனது பதினி
கமலநயனா இருவர் எனல் போய் ஒருமை உருவோம் எனது பதினி கமலநயனா இருவர் எனல் போய் ஒருமை உருவோம் இருவர் எனல் போய் ஒருமை உருவோம் அலையும் கடலில் அமிழும் பொழுதில் அருள வருவாய் கருணை நிதியே. அகஸ்தியர் பாட்டு. உனது பொருள் நான் உலகமயலால் உலைவு படவோ அவலம் முறவோ. நான் இப்படி லௌகீக வாழ்க்கையில் திண்டாடி தெருப்பு இருக்கிறதுக்கு தான் நீ என்னை படைச்சியா? நான் உன்னை அடையணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லவே இல்லையா? எதுக்கு இந்த ஜென்மாவை கொடுத்த? தண்டத்துக்கு? செத்து செத்து பிறக்கிறதுக்கா? வெட்டி பொழுது போக்குறதுக்கா? இதுக்கு இந்த மனுஷ ஜென்மா வேண்டாமே. அப்போ நான் உன்னை சேர்ந்தவன்னு நான் நினைக்கிறேன், நான் உன்னை சேர்ந்தவன்னு நீயும் நினச்சுட்டா உன் சொத்தை நீ அம்போன்னு விடக்கூடாது. அதான் அவர் சொல்கிறார், ஏறுயர் கொடி உடையாய் எனை உடையாய். பெரியவா அழகாக சொல்கிறார், சுவாமிங்கிற வார்த்தைக்கு உடையவர்னு அர்த்தமா. அவர் சுவாமி, நம்ம யார்? அவரோட அடிமை, அவரோட ப்ராப்பர்ட்டி. அவர் நம்மை உடையவர். எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. இது மாணிக்க வாசகருடைய வாக்கு, பரஞ்சோதி முனிவரோட வாக்கு. சிறையிலேருந்து பாடுறாருன்னு சொல்கிறார். அந்த சுப்பிரபாதத்தை கேட்டுட்டு, எந்தாய் அனைத்துலகும் ஈன்றாய் எத்தேவர்க்கும் தந்தாய் செழும் குவளைத்தாராய் பெருந்துறையில் வந்தாய் மதுரை திரு ஆலவாய் உறையும் சிந்தாமணியே சிறியேற்கு இறங்காயோ. அப்பாங்கிறார். ஒரு குழந்தை அப்பாவை காணுன்னா கதறுமே, அந்த மாதிரி அப்பா எந்தாய். எனக்கு மட்டும் நீங்கள் அப்பா இல்லை, அனைத்துலகும் ஈன்றாய் தேவருக்கும் தந்தாய். சமஸ்த லோகங்களுக்கும் நீங்கள் தான் அம்மா அப்பா. தேவர்களுமே உங்களை அம்மையப்பான்னு தான் வணங்குறா. நீங்கள் திருப்பெருந்துறையில் நீங்கள் இருக்கேன்னு தேடிட்டு நான் வரல, என்னமோ நல்ல சத்தம் கேட்குறதேன்னு உள்ளே வந்துட்டேன். உங்களை தேடி நான் கைலாசத்துக்கும் வரல, கைலாசத்திலேருந்து அடியவர்களோடு என்ன தேடி நீங்கள் வந்துட்டேன். வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணினேளே, அவரே தானே இங்கே உட்காண்டிருக்காள் சொக்கநாதரா. திருப்பெருந்துறையில் வந்தாய் மதுரை திரு ஆலவாய் உறையும் சிந்தாமணியே. சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்கான். அந்த கல் யார்கிட்ட இருக்கோ, இப்போ டைமண்டு மாதிரி நிறைய இருக்கா இல்லையா, முத்து பவளம்லாம் இருக்கே, அது மாதிரி கல் மோதிரம் பண்ணி போட்டாலோ டாலர் பண்ணி போட்டாலோ இது பரிகாரம் நல்லதெல்லாம் நடக்கும், நவக்கிரகங்கள் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறாள். அப்படி சிந்தாமணின்னு ஒன்று இருக்கான். அது மோதிரமாவோ மாலையாவோ கையில் இருந்ததுன்னா நம்ம நினைக்கிறதுலாம் நடந்துடுமா. அது எந்த கடையில் கிடைக்கிறதுன்னு மட்டும் கேட்காதீங்கோ. பகவான் நமக்கு ஆசை ஜாஸ்திங்கன்னா அதை மறைச்சி விட்டாரான். இப்போது அப்படி ஒன்று இருந்திருக்கு. அப்போ சிந்தாமணி இல்லையானா இருக்கு. யார்? சுவாமி தான் சிந்தாமணி. அவர் தான் சொல்கிறார், திரு ஆலவாய் உரையும் சிந்தாமணியே. சிந்தாமணினா சிந்தையில் நினைக்கிறத கொடுக்குற மணின்னு அர்த்தம். சுவாமிகிட்ட பக்தி இருந்தால் நல்லதை நினைக்க தோணும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அனுபவத்தில் பார்க்கலாம். குறைபாடு எங்கே இருக்குது? நம்ம பக்தியில் இருக்குது, அவர் அனுகிரகத்தில் இல்லவே இல்லை இல்லையா. சத்குரு ஞானானந்த சுவாமியில் ஒரு பாட்டு, என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் மனத்துதித்தவனே தபோவனத்திருப்பவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே, என் மனத்துதித்தவனே. நம்ம குரு யாரோ, நம்ம இஷ்ட தெய்வம் எதுவோ, நாமரூபம்தான் வேற, வஸ்து ஒன்று தான். உள்ளார்ந்த ஈடுபாடு இருந்தால் நினைச்சது நடக்கும். என்னைக்கும் இது எட்டர்னல் ட்ரூத், இது மாற்றவே முடியாது. அப்பேற்பட்ட சிந்தாமணியேங்கிறார். நினச்சதை நடத்தி வைக்கிறவர் தானே நீங்கள்.
நான் இப்போ வேறு என்ன கேட்டுவிட்டேன்? ராஜா கேட்டார்னு குதிரையை பற்றி கேட்டேன்னு தவிர எனக்கு குதிரையை பற்றி கழுதியை பற்றி எனக்கு என்ன விஷயம்? விஷயம் இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், உங்களோட நான் சேரணும். உங்களை பிரிஞ்சிருக்கேன். சிவம்ங்கிறது ஒரு பரம்பொருள். கோவிலில் சுவாமி அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கார். வணங்கினா அவரை அருள் கிடைக்கும், வழிபடலாம், சிவபக்தி பண்ணலாம். இப்படிலாம் நிறைய படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஒரு குரு அருள் இருந்தால் சிவ அனுபவம் உண்டாகும்னு படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஒரு குரு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், தாபப்பட்டிருக்கேன், அலைஞ்சிருக்கேன், அழுதுருக்கேன். சிவபெருமான் அருள் கிடைக்கிறதுக்கு குரு அருள் வேணும்னு நினைக்க போக சிவபெருமானே குருவாக வந்து எனக்கு அருள் பண்ணுவார் நான் நினச்சி பார்க்கலையே. நடந்து கொடுத்த இது கனவு இல்லையே, நனவு தானே, சத்தியம் தானே. திருப்பரந்தூரில் பார்த்த காட்சி சத்தியம் தானே. அத்தனை அடியார்களோட தரிசனம் கொடுத்து, திருவடி தீட்சை கொடுத்து, மந்திரோபதேசம் பண்ணிட்டு எப்படி மனசு வந்தது என்னை விட்டுட்டு போகிறதுக்கு? உங்களுக்கு அந்த தாபம் தான் அவருக்கு. அவன் அடிக்கட்டும், உதைக்கட்டும், வெயிலில் மண்ணில் போட்டு பரட்டட்டும், ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். என்னை விட்டுட்டு போயிட்டாளே, இந்த வேதனையை விட இதெல்லாம் பெரிய வேதனையா? மூவா முதலாய் முதுமறையாய் எம்மறையும் தாவாத ஜோதி தனிஞான பூரணமாய் தேவாதி தேவாய் திரு ஆலவாய் உரையும் ஆவார் கொடியாய் அடியேற்கு இறங்காயோ. உலகம் தோணின நாள்லேருந்து இருக்கள், அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கள். உங்கள்கிட்டேருந்து எல்லாம் உண்டாச்சு, நீங்கள் தான் கடைசியில் இருக்க போகிறீள் அப்படின்னு ஆதி அந்தம் இல்லாத பகவான்னு சொல்கிறா. அப்படின்னா ரொம்ப வருஷம் இருக்கிறவர்னா ஒரு கூன் போட்டுன்னு கண்ணமெல்லாம் டொக்கு விழுந்து கண்ணு உள்ளே போய் தலையெல்லாம் நினச்சி பாதி முடி கொட்டி போய் அப்படியா இருப்பாள்? என்றைக்கும் எவ்வனமாக இருப்பாள் இல்லையா? மூப்பே கிடையாது சுவாமிக்கு. மூவா முதலாய் நவ எவ்வன புருஷனாக இளைஞனாக இருக்கார். ஆனால் எல்லாரையும் விட பெரியவர். இளமைக்கு இளமை, சீனியாரிட்டிக்கு சீனியாரிட்டி. அப்புறம் என்ன, வேதத்திலேருந்து தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார்னு சொல்கிறா. பிரம்மாவுக்கு முன்னாடி வேதம் இருந்ததுன்னு சொல்கிறா. அந்த வேதமும் காண முடியாத சுவாமி, வேதத்தாலேயே உணர முடியாத அளவுக்கு ஒரு பெருமைக்கு நாங்கள் சொல்லி மாளாதுன்னு வேதமே ஒத்துக்கிறது, சரண்டர் ஆறுது. அப்பேற்பட்ட சுவாமி, அப்படிப்பட்ட ஞான ஜோதியாக இருக்கிறவர். நீங்கள் தானே ஆலவாய் அண்ணலாம் இங்கே இருக்கேள். இவ்வளவெல்லாம் பாடுறேனே, கொஞ்சம் இறக்கப்படக்கூடாது, கொஞ்சம் இறக்கப்பட. நான் சும்மா ஏதோ உங்களை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, உங்களுடைய நிஜமான மகிமையை சொல்கிறேன், ஏற்றி சொல்கிறது இல்லை, உண்மையை சொல்கிறேன். இத்தனை மகிமை உள்ளவர் தான் நீங்கள். எந்த தகுதியும் இல்லாத எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணிட்டாள், அது உங்கள் கருணை. விட்டுட்டு போனதுக்கு என்ன காரணம்? திருப்பி பார்த்தா தானே அந்த கேள்வி கேட்க முடியும். இப்போ நான் கேட்குறேன், உங்களை பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் என்னை பார்க்குறேங்கிறது என்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளால் எனக்கு தெரியுது. ஐ எம் பீயிங் வாட்ச்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் இப்போ உங்களை பார்க்க போகிறேன். முன்னா முதுபொருட்டு முன்னா முதுபொருளாய், முன்னா முதுபொருட்கு முன்னா முதுபொருளாய், பின்னா புதுமைக்கும் பின்னாகும் பேருளியாய், தென்னா மதுரை திரு ஆலவாய் உரையும் என் நாயகனே எளியேற்கு இறங்காயோ. பழமைக்கும் பழமையாக, புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய, பேருளியாக இருக்கக்கூடிய பாண்டியனுக்கு அனுகிரகம் பண்ணுறவர்னு இல்லை, நீங்களே பாண்டியன் தான். நீங்களே சுந்தர பாண்டியன் ஆட்சி பண்ணியிருக்கள். நீங்கள் ஆட்சி பண்ணின நகரம்தான். உங்களுடைய வம்ச பரம்பரையாக இருக்கிறவாளுக்கு தான் நான் சேவகம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு எனக்கு. ஆனால் எனக்கு நீங்கள் நாயகன் ஆயிட்டேள். என் மனசால் உங்களுக்கு நான் ஆட்பட்டுவிட்டேன், உங்களுக்கு அடிமைப்பட்டுவிட்டேன். உங்கள் மேலே தனியாத காதல் உண்டாயிடுத்து எனக்கு. ஏன் இறக்கப்பட மாட்டேங்கிறேன்? மண்ணாய் புனலாய் கனலாய் வழியாகி விண்ணாய் இரு சுடராய் இத்தனையும் வேறாகி, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சூரிய சந்திராளாக இருக்கக்கூடியவர் அவர் தான். இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர் அவர் தான். இதான் இருக்காருன்னுட்டா இதுக்கு அண்ணண்ட இல்லையான்னு அர்த்தம் இல்லை. இவ்வளவாகவும் இருக்கார், இதை தாண்டியும் இருக்கார். பண்ணா இசையாய் பனுவலாய் எங்கண்ணும் கண்ணானா என் உருகண் காணாவாறு என் கொலோ. நான் பாடுறேனே இந்த பாட்டு உங்களை நினச்சி நான் பாடுறேன் இல்லை, இந்த பாட்டாவும் நீங்கள் தான் இருக்கள், இந்த பாட்டை கேட்குறவராகவும் நீங்கள் தான் இருக்கள். நான் படுற பாட்டை பார்த்துட்டு இருக்கேளே, நியாயமாக இது?
நான் பாடுற பாட்டை கேட்குறேன், நான் படுற பாட்டை பார்க்குறேளே. இந்த இடத்துல அழகான வார்த்தை, எங்கனும்னா எங்கும் இருக்கிறவர்னு அர்த்தம். எங்கனும் கண்ணானா, எல்லா இடத்தையும் கண்ணு இருக்கிறவன் நீ. தமிழில் உருகன்னு சொன்னால் கஷ்டம்னு ஒரு அர்த்தம். நீ எங்கும் கண்ணாக இருக்க, நான் உருகன் அவஸ்தைப்பட்டுருக்கேன், இதை நீ பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாமா அப்படி இந்த கண்ணுங்கிற வார்த்தையை வச்சு பலவிதமாக சொல்கிறார். ஒரு பெரிய கோட்டீஸ்வரருடைய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த பங்களா, அது தெரிகிற ஃபேக்ட்ரி, இங்கே இருக்கிற காரு, எல்லா ப்ராப்பர்ட்டி அவர் தான். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அவர் தான், அந்த ப்ராப்பர்ட்டியே அவரில், ப்ராப்பர்ட்டியை தாண்டி அவர் இருக்கார். அது மாதிரி பஞ்சபூதங்களாக பிரபஞ்சமாக எல்லாமே இருக்கார்னா எல்லாம் அவரோடதுன்னு அர்த்தம். அவர் செப்பரேட்டாக இருக்கார். அது சுவாமி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார், எல்லாத்துக்கும் ஊடுருவியும் இருக்கார். எங்கும் செவி இருக்கிற உனக்கு என்னுடைய புலம்பல் கேட்கலையா அப்படின்னு வருத்தப்படுறார். எனக்கு தண்டனை கொடுக்குறாளே, இந்த பாறையை மேலே ஏற்றினா உங்களுக்கு வலிக்கலையான்னு கேட்குறா. எனக்கு வலிக்கலையே. தூக்கின்னு வர்றவன் மூச்சு தடறி தூக்கின்னு வர்றான், எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளவு தபஸ் இருக்கா, வலிமை இருக்கா? இல்லை, நீங்கள் தானே தாங்குறேள், நீங்கள் தானே தாங்குறேள். அச்சோ இவனுக்கு வலிக்குமேன்னு உங்களுக்கு இறக்கம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இறக்கம் இருந்துட்டா வந்து கூட்டின்னு போகக்கூடாதா? என்ன அப்படி அழவிடலாமா? என்ன நியாயம்? பூட்டி அருட்பாசம் இருபாதம் பொறித்து உடலில் கூட்டி அடியாருள் அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டியவா இன்று என்னை கைவிட்டாய். வெய்யர் என்னை ஆட்டி ஒருக்கும் இடத்து ஆர் ஏற்றுக்கொள்வரே. உலக பாசம் இருந்த எனக்கு அருட்பாசம் பூட்டிங்கிறார். லௌகீக ஜனங்களோட பந்தப்பட்டு இருந்த என்ன அடியார்களோட பந்தப்படுத்தி உங்களோட பந்தப்படுத்தினுட்டேள். வேணிப்படிகள் மாந்தர்களை சிவன் சார் தெய்வ பாசம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அதுதான் இது அருட்பாசம்ங்கிறது. பந்தம்ங்கிறது தவிர்க்க முடியாது ஒரு ஜீவனுக்கு. இப்போது ஒரு கொடி இருக்குது, செடி கொடிகள்னு சொல்கிறோம், இந்த கொடி இருக்குது, அதுக்கு ஒரு கொழு கொம்புன்னு ஒரு கொம்பு வைப்பா, அதில் தான் படரும். ஒரு கொம்பை உருவிட்டால் இன்னொரு கொம்பு வைக்கணும். அதுக்கு ஒரு ஆலம்பனம், ஒரு ஆசிரியம், ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம், கொழுகொம்பு வேணும். கொழுகொம்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்கிற தூணு என்ன கிடைக்கிறதோ அதில் படர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது மாதிரி லௌகீக வாழ்க்கையில் பந்தத்தில் இருக்கிற நமக்கு படறதுக்கு இந்த விஷயம் வேண்டான்னுட்டா வேறு ஒன்று கிடைக்கணும் இல்லையோ? அந்த அருட்பாசம் வந்துடுத்துனா இந்த மருள் பாசம் போயிடும் இல்லையா? அன்பு காட்டுறதுங்கிறது சுவாமிகிட்ட காட்டுறது, சுவாமியுடைய பிரதிநிதியாக மற்ற மக்கள்கிட்ட காட்டுறது. தெய்வ பக்திக்கு மாற்று கிடையாது. தெய்வ பக்தியோட ஒரு சுரூபமாகவே எல்லாத்தையும் அன்பு காட்டுறது, தெய்வ பக்தியை பிரதானமாக வச்சுக்கிறது. இதுதான் தெய்வ பாசம்னு சொல்லக்கூடிய அருட்பாசம். அடியார்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்கா. அது மாதிரி நிறைய அடியார்கள் சரித்திரத்தை சிவன் சார் சொல்கிறார் வேணிப்படிகள் மாந்தர்களில். தெய்வ பாசம் ஏற்று விட்டார் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி அதில் பார்க்கலாம். அதை அவர் சொல்கிறார், பூட்டி அருட்பாசம், அருட்பாசத்தை எனக்கு கொடுத்த இரு பாதம் பொறித்து திருவடிகளை சிரசு மேலே வச்சு பார்த்தா அடையாளம் இருக்குங்கிற ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். இரு பாதம் பொறித்து உடலில் கூட்டி அடியாருள் அகப்படுத்தி, என் உடம்பையே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், என் உடம்பை நீங்கள் எடுத்துனுட்டேள், அடியார்களோடு என்னை சேர்த்து வச்சுட்டேள், என் உடம்பை நீங்கள் எடுத்துட்டேளுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டால் எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் தெரியலையே, அதுதான் பிரமாணம். அப்போது நீங்கள் அன்றைக்கி பண்ணிவிட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டு போல, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கள் இன்றைக்கும், இதை நான் கவனிக்கிறேன். அப்போ நான் புலம்புறது உங்களுக்கு தெரியலையா? சரி, இப்படி எத்தனை நாள் இருக்க போகிறேள்? இருங்கோ. நான் எதை நினச்சி கவலைப்பட்டேன்னு தெரியுமா? என்ன திருடுன்னு சொல்கிறா, சொல்லிட்டு போட்டோம். நான் நல்லவனோ கெட்டவனோ அதுவே எனக்கு தெரியாது, எனக்கு அது வேண்டவும் வேண்டாம், யாரோட சர்டிஃபிகேட்டும் எனக்கு வேண்டாம். என்ன என் மனசறிஞ்சு நான் திருடலை. ஏன்னா ஒருத்தர் பொருள் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாலோ எடுத்துட்டாலோ திருட்டாகும். சிவபெருமான் பொருள் எடுத்து சிவபெருமானுக்கே சமர்ப்பணம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது, அவ்வளோதானே தவிர எதுவுமே என்னதும் இல்லை, ராஜாதும் இல்லை, உங்களுக்கு தான், அது எனக்கு தெரியும். ஆனால் திருட்டு பட்டம் கட்டினா கட்டிட்டு போகிறா, பக்தி பண்ணி ஊரை ஏமாத்தினான்னு வைக்கிறா, வச்சுட்டு போகிறா.
அதை பற்றிலாம் இல்லை. ஆனால் இப்படி பைத்தியமாட்டம் நான் அழறேன் உங்களை பிரிஞ்சுட்டு. பார்க்குறவாள் என்ன நினைப்பா, சிவபக்தி பண்ணினாம்பார் நாசமாக போனான்னு சொல்லுவா. அது தேவையா உமக்குன்னு கேட்குறாரு அவர். நாளைக்கு அப்புறம் யார் வருவா பக்தி பண்ணுறதுக்கு? ஐயா அந்த வாதவூர் அந்த மந்திரி இருந்தானே, விபூதி விட்டுப்பான், ருத்ராட்சம் போட்டுப்பான், கோயிலுக்கு போவான், சிவசிவாம்பான், கடைசியில் என்னாச்சு பற்றியோ பாண்டியன் அடித்து துவைச்சி துவம்சம் பண்ணி விட்டான் அப்படின்னு எல்லோரும் பேசுவாளே. ஊரார் ஒன்றை வெய்யறதுங்கிறது எனக்கு தாங்குமா? ஊரார் உனை சிரிப்பது ஓராய், உன்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாளே, அது உமக்கு தெரியலையா? என்று உன் அடிமைக்கு ஆளாயடியேனையர்வேன். உன்னை எல்லாரும் வெய்யறாளே நினச்சி நான் சோர்ந்து போகிறேன். ஒரு தூரம் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தார் பாண்டுரங்கனை பற்றி. ஒரு பாண்டுரங்கனுடைய சித்திரப்படம் வேணும், ஆற்றுல இல்லைன்னார். சரின்னு கொண்டு போய் மறுநாள் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அதுக்கு அடுத்த நாள் காலங்காத்தால் எங்கள் வீட்டுக்கு அந்த படத்தை திருப்பி கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டேன். என்னமோ ஆசையாக இருந்தது வாங்கிட்டேன். அப்புறம் ஆற்றுக்கு வந்தவா சொன்னால், பாண்டுரங்க பக்தாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, நீ பாண்டுரங்கனை வச்சுன்னா திண்டாடுவேன்னு சொன்னா. அஜிச்சோ கஷ்டப்படுத்துகிற சாமி எனக்கு வேண்டாம். நான் சொன்னேன், யாரோ அரைகுறையாக கதையை கேட்டு விட்ட சொல்லியிருக்கா, நீர் அதை நம்புறீரியா? பக்தாலாம் கஷ்டமே படமாட்டேன். கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தான் தெய்வம் நம்மள்கிட்ட வருது இல்லையா? அந்த தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடு அவருடைய ரூப லாவண்யத்தில் ஒரு ரசனை உண்டாகி ரசித்து வணங்கி தெரிஞ்ச 2 பாட்டு ஸ்லோகத்தை சொல்லி 2 பூ போட்டு கேஷுவலாக ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறாப்பில் சுவாமிகிட்ட பேசி முடிஞ்சதை நிவேதனம் பண்ணி சுவாமியோட நட்பு பாராட்டி அன்பு பாராட்டிவிட்டா கஷ்டம் விலகிறத கண்ணால் பார்க்கலாம், பிரத்யட்சமாக பார்க்கலாம். பாண்டுரங்க பக்தாள்னா சௌக்கியமாக இருந்தான் தான் பக்தி விஜயம் சொல்கிறது. திண்டாடினான்னு யார் சொன்னேன்? ஜனங்கள் அப்படி நினைக்கிறா, பக்தி பண்ணிட்டா பாழா போயிடுவான்னு நினைக்கிறா. கிடையவே கிடையாது. அதில் எந்த ஒரு காரியத்திலையுமே பக்தினே விட்டுடுங்க, லௌகீக விஷயமே எடுத்துனா கூட ஒரு காரியத்தை எடுத்துட்டா அதில் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த உறுதியோடு இருந்துட்டா யூ வில் அச்சீவ். அது பக்திக்கும் பொருந்துமே. நீ ப்ராசஸில் நடக்கிற விஷயங்களை பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயுமே ப்ராசஸ் கஷ்டம்தான். ஆனால் பக்தியில் உறுதியாக இருக்கிறவாளுக்கு நிஜமாகவே இங்கே வேணுங்கிற சௌக்கியமும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். அவளால் பல பேருக்கு நன்மை கிடைக்கும். நிறைய அடியார்கள் சரித்திரம் பாருங்க, நம்ம காலத்தில் வாழ்ந்த மகான்கள் சரித்திரம் பாருங்க. பகவானே கத்தின்னு தெய்வ பாசம் ஏற்று வாழ்ந்தவாள்லாம் ஒரு நாளைக்கும் ஒரு வேளைக்கும் கஷ்டமும் படலை. அவாட்ட கஷ்டப்பட்டுன்னு வந்தவாளெல்லாம் கைவிடவும் இல்லை. இன்றைக்கும் அவளை நினைக்கிறவாளுக்கு அனுகிரகம் கிடைச்சுன்னு இருக்கு. அப்படின்னுட்டா பக்தி பண்ண எப்படி கஷ்டப்படுவோம்? அது எண்ணம் பிசகில்லையோ? அவர் சொல்கிறார், எல்லாரும் உன்னை வெய்யரா, ஊரார் உனை சிரிப்பது ஓராய், என்று உன் அடிமைக்கு ஆராய் அடியேன் அயர்வேன் அக்தறிந்தும் வாராய். உன்னை வெய்யரான்னு நான் வேதனைப்படுறேன். நான் வேதனைப்படுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியணும். ஏன்னா என் மனசில் நீங்கள் தான் இருக்கீள். தெரியாமல் இருக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் நான் கஷ்டப்படுறேன்னு. என் மனசுலே நீங்கள் இருக்கீளே, உங்களை நினச்சி நான் உருகிறேனே, அது தெரியலையா? சேராயனில் மெய்நீராய் உருகி கண்ணீராற்று அழிவேன் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அக்ஷரமண மாலையில் ரமண மகர்ஷி சொல்கிறார், சேராயனில் மெய் நீராய் உருகி கண்ணீராற்று அழிவேன் அருணாச்சலா. நீ என்னை ஏற்றுக்கலைன்னா அழுதே செத்து போயிடுவேன். ஜாக்கிரதை. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. நீ பகவான், நீ சர்வசக்தன், என்ன வேணா பண்ணுவேன், நான் பொறுத்துன்னு இருக்கணும்னு இல்லை, அழுதே செத்து போயிடுவேன். என் உடம்பே கரைஞ்சி போயிடும், ஜாக்கிரதை. அப்படி அது அன்புனால மிரட்டுறது சுவாமியை. அக்தறிந்தும் வாராய் அரசன் தமர் இழைக்கும் வன்கண் நோய் பாராய், உன் தன்மைக்கு இதுவோ பரமேட்டி. என்னாச்சு? கருணை வத்தி போயிடுதா, இறக்கம் இல்லாமல் போயிடுதா? கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டு ஒன்று உண்டு, இரக்கம்
வராமல் போனதென்ன காரணம் என் சுவாமிக்கு. நந்தனார் சரித்திரத்தில் வரும். இறக்கம் இல்லையா, கருணை பண்ண வேண்டாமா அப்படின்னு கதறார் சிறைச்சாலையில். நல்ல சோகமான சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல அழகாக பாடியிருக்கான். வெரி குட், இப்போ நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறார் சுவாமி. நல்லா இருக்குது இந்த பாட்டு. எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டே சாப்பிட முடியுமா, 2 உப்பரப்பு சாப்பிடத்தானே வேண்டியிருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில் அறுசுவை ஷட்ரசம்னு சொல்கிறா. அப்புறம் இது ஒரு சுவை, அழுகை சுவை. மீராபாய் சொல்கிறா, பக்திங்கிற பயிர் தழைக்கிறதுக்கு என்ன ஜலம் விடணும் தெரியுமா, கண்ணீர் விடணுங்கிற. அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச, அதனால்தான் அந்த அன்பு கொடி வளருமா. தேசத்துக்கே பாரதியார் பாடார், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவளமோங்கிறார் பாரதியார். தேசத்தை நாங்கள் எப்படி வளர்த்தோம்பா, கண்ணீரால் வளர்த்தோங்கிறார். அந்த சோகம்ங்கிறது பக்திக்கு ரொம்ப அனுகூலமானது. மனசு கரைஞ்சு உருகும்போது அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். அப்படி குழந்தை அழறாப்பில் அழறார். அந்த அழுகுரல் கேட்டால் அந்த தாயார் பொறுத்துப்பளோ. பரமஹம்சர் சொல்கிற உதாரணம் தான். அம்மா ஏதோ வேலையாக இருக்கா, குழந்தையாட்ட பொம்மையெல்லாம் கொடுத்துருக்கான்னா அந்த பொம்மையில் விளையாடின்னு இருக்கிற மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டே இருப்பா. என்ன பண்ணுறதுன்னு கவனிப்பா. இவள் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு பசி வந்துடுத்துன்னா பொம்மையை தூக்கி போட்டு அம்மானு கத்துனோன்னா அதோ வந்துட்டேன்னு ஓடி வந்துடுவா இல்லையா. அது மாதிரி லௌகீக வாழ்க்கைங்கிற பொம்மையை சுவாமி கொடுத்துருக்கார். இதில் வீடு, காரு, சொத்து பத்து இதெல்லாம் பொம்மை, டாய்ஸு. இதில் நீ ஈடுபட்டு இருக்கிற மட்டுக்கும் தெய்வம் உன்னை திரும்பி பார்க்காது. நீ அம்மானு கதறின உடனே ஓடோடி வந்துடும். என் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் ரொம்ப சின்ன பையன். ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு, எங்கள் சொந்தக்கார கல்யாணம். அந்த நேரத்தில் ஒரு தராத்துக்கு போக வேண்டிய வந்தது. ஏதோ ஒரு சாமான் எடுக்கிறதுக்கு அவசர அவசரமாக கல்யாண வீட்டிலேருந்து காரில் கிளம்பி வந்தா எங்கள் அம்மாவும் இன்னொரு மாமியும். எனக்கு அப்போது 3 வயசு இருக்கும். நான் கண்ணாலே பார்க்காத பொம்மைகள்லாம் வாட்டில் இருந்தது. அதனால் நான் பாட்டுக்கு அங்கே ஏதோ ரூமுக்குள்ளே போய் விளையாடிட்டு இருந்தேன். இவாளும் ஏதோ அவசரத்தில் வந்த சாமான் எடுத்துண்டா, கதவை பூட்டிட்டா. நல்ல வேளை கிளம்பலை. எனக்கு இப்படி திரும்பி பார்த்து அம்மாவை காணுன்னு உடனே பொம்மையை தூக்கி போட்டு அம்மானு கத்தின்னு வந்து கதவை இடித்த உடனே ஓடி வந்து எங்கள் அம்மா கதவை திறந்துவிட்டா. பரமஹம்சர் சொன்னது எனக்கே நடந்துடுத்து. அந்த அழுகுரல் தேவை. மாணிக்க வாசகரோட வார்த்தையை நம்ம பார்த்தோமே, அழுதால் உன்னை பெறலாமே. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் பரமஹம்சர் சொல்கிறார் ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறார். சுவாமியை நினச்சி அழுக வந்துடுமா கண்ணில்? பகவானே ஒன்று நான் இன்னும் அடையாமல் என் ஜென்மாவை வீணாக்குறேனேன்னு 2 சொட்டு கண்ணீர் வந்துடுமான்னு? வரவே வராது. சுவாமியை நினச்சி அழறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுவே ஒரு குவாலிஃபிகேஷன், அது டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை. சுவாமியை நினச்சி அழுதுவிட்டா அது மிகப்பெரிய அனுகிரகம். அதுக்கு உடனே அனுகிரகம் சுவாமி கொடுத்துட்றார், வந்து நின்று விடுறார். சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், அழுது அழுது ஆனந்தம் அடைவோம் அப்படிம்பார். வெளியில் 4 பேருக்கு தெரியிறாப்பில் அழப்படாது. பக்தி பாசாங்க இல்லை, பக்தி நம் வசம் இருக்கணும், பரவசம் ஆகிடப்படாது அப்படிம்பார். பரவசம்னு ஒரு வேர்டு சொல்ல முடியல. பரவசம்னா அடுத்தவா வசம்னு அர்த்தம். பரத்தியாருக்கா அழறதுன்னு அப்படி இல்லை. உள்ளுக்குள்ளே உருகி உருகி அழணும். அந்த உருக்கம் இருந்துடுத்துன்னா தெய்வம் ஓடி வந்து அனுகிரகம் பண்ணும். அப்படி இந்த நிலைமைக்கு தான் சுவாமி காத்துன்னு இருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தில் பார்த்தா கூட அவருக்கு ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சார். பட்டு பீதாம்பரம் கொடுத்தார், ஜவ்வாது கொடுத்தார், வணங்கும் போதெல்லாம் சொர்ணம் கொடுத்தார், அன்னதானம் பண்ணுறதுக்கு நெல் கொடுத்தார். எல்லாம் வருது. அப்பப்போ அவர் பாடின பாட்டு, சுவாமி 2 டோஸ் விட்டு வசவு விட்ட பாட்டெல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த சோகமயமாகி என் பக்தன் எப்படி பாடுறான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் நெஞ்ச பொங்க ஆட்டம் ஆடலை சாமி. திருவத்தியூரில் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு, மரத்தடியில் மகிழ் மரத்தடியில் சத்தியம் பண்ண வச்சு, அந்த சத்தியத்தை மீறும்படியாக பண்ணி, திருவாரூரில்
தன்னை பார்க்குறதுக்கு வரும்படியாக ஆக்ஞை பண்ணி வந்தால் எல்லையை தாண்டினா கண்ணு போயிடும். தெரிஞ்சு தாண்டினார். நீங்கள் திருவத்தியூர்கிட்ட காலடி பேட்டான்னு இருக்குது. அந்த இடத்துல காலடி பட்டவுடனே கண்ணு போயிட்டு தான் அவருக்கு. அதுக்கப்புறம் கண்ணு போய் கதறி வழியெல்லாம் பாடின்னு வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்து அம்பாள் ஒரு கண்ணு கொடுத்தா. போகிறவர் வழியில் திருமல்ல வாயிலெல்லாம் வந்து பாடினார். மாசிலாமணீஸ்வரர் கோவிலெல்லாம் இருக்குது. திருவேற்காடில் வந்து பாடினார். ஏன் காதில் விடுறதா இருக்கீரா அப்படின்னு கேட்குறாராம். இருக்கேன் போ கிளம்பு அடுத்த வீட்டுக்கு போ அப்படின்னு உள்ளேருந்து ஒரு ஸ்டிக்கை விட்டு எறிஞ்சாருங்கிறார். என்ன கொடுமையாது. அந்த நிலையில் அவன் எப்படி பாடுறான்னு பார்க்குறார். வேற யாரோ இல்லை, இவருடைய பிம்பத்திலேருந்து வந்தவரே. அவர் பூர்வ ஜென்மாவில் ஏதோ கர்மா பண்ணியிருக்காருன்னு ஜென்மாவே கிடையாது. ஆளால சுந்தரராக இருக்கிற ஜென்மாவில் அதுலேயும் ஒரு கர்மா பண்ணுறாப்புல இவரே விளையாடி கீழே அனுப்பிச்சார். எதுக்குன்னா என் பக்தனுக்கு நான் எப்படியெல்லாம் சோதனை பண்ணுவேன், எப்படி நான் ஆட்கொள்ளுவேன்னு காட்டுறதுக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை சாமி ரொம்ப படுத்துறது, நான் கோயிலாக போய் சுற்றுறேன்னு புலம்ப ஆரம்பிச்சு விட்றோமே. சாமி வந்து டெஸ்ட்டு பண்ணி பக்குவம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறார். இந்த பக்குவம் பண்ணுற ப்ராசஸ் தான் இதெல்லாம். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு சந்தோஷப்படணும். சிங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்வார், கஷ்டம் வரதா சந்தோஷப்படு, டெபிட் பேலன்ஸ் குறையிறது, பாவம் குறையிறது. நல்லது வந்ததா ஜாக்கிரதையாரு, புண்ணியம் குறையிறது. இல்லையா? இதுதானே காரணமாக இருக்க முடியும் அதுக்கு. அப்படின்னுட்டா நிறைய புண்ணியம் பண்ணிகிட்டே இருக்கணும், பாவம் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தானே பேலன்ஸ் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். நம்மள அறியாமல் ஏதோ பண்ணிவிடுறோம் நம்ம. அப்போ அதோட பலனை அனுபவிக்கிறத வேதனை படப்படாது. அதனால் சாதுக்கள் என்ன சொல்கிறா, கஷ்டம் வந்தால் சந்தோஷமாக அனுபவிங்கிறா. உன்னோட கெட்டதுன்னா உன்னை விட்டு போகிறது. ரமண பகவான் ஒருத்தர் சொன்னார், மனசில் கெட்ட எண்ணங்கள்லாம் வருது பகவானேன்னார். வருதா, உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வருது, வரட்டும்னார். கெட்டதெல்லாம் நினைக்கலாமா, நீ பாவி வெளியில் போ அப்படி சொல்லலை. உள்ளே இருக்க ஸ்டோர் பண்ணியிருக்கு, அது வெளியில் வருதோ இல்லை, வந்துட்டு போட்டுக்கிற. நேற்று கூட பெரியவாளை பற்றி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு பக்தர் பெரியவாட்ட சொன்னாராம், மடத்தில் வந்து பெரியவாளை கைங்கரியம் பண்ணால் காமக்ரோதாதிகள்லாம் போகும்னு தான் ஆசையாக கைங்கரியம் பண்ண வந்தேன். இங்கே வந்து ராகத்வேஷங்கள்லாம் ஜாஸ்தியாக போயிடுது பெரியவா சொன்னாராம், இங்கே வந்து கட்டணத்தோடு இருக்கியா, நீ இனிமேல் எனக்கு சேவை பண்ணாதேன்னு மகான்கள் சொல்ல மாட்டான். கருணை, இயற்கை உபாதைன்னு நினச்சிக்கோப்பா. அதான் நம்மளை விட்டு போகிறது. சாதாரணமாக எடுத்துக்கோ, நிறைய காயத்ரி ஜபம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். என்ன அழகான வார்த்தை இல்லையா? இன்னொரு இடத்துல பெரியவா சொல்கிறா, உடம்பு முடியாதவாளை பார்த்தா உடல் ஊனமுற்றோர்னு இருக்கிறவாள், ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அவளை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். பெரியவா சொல்கிறா, மென்டலி ஹேண்டிகேப்டாக நிறைய பேர் இருக்கா. அவனை சித்த சுவாதீனம் இல்லாதவான்னு அர்த்தம் இல்லை, சித்தத்தை நல்ல நிலையில் வைக்க முடியாத கெட்ட எண்ணத்தோடு பாவம் பண்ணுறவாளை பார்த்து கூட பரிதாபம் தான் படணுங்கிற. இது யார் பண்ண முடியும்? மகான்கள் தானே பண்ண முடியும். அச்சுச்சோ அவன் அப்படி இருக்கானே, பகவானே அவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பேன், அவன் பழா போட்டோம் அப்படி சொல்ல மாட்டான். அவன் நன்னா இருக்கட்டும், அவன் நல்ல புத்தி வரட்டும்னு நினைப்பா இல்லையா? மகான்களுடைய குணம் அப்படி. குழந்தை அழுத உடனே தாயார் ஓடி வருவது போல சுவாமி தீர்மானம் பண்ணினார். அவர் வரப்போகிற அழகை பார்க்கறதுக்காக சூரியன் ஜம்முன்னு ஆகாசத்தில் இருக்காருங்கிறார். காத்தால நேரம்ங்கிறது எப்படி சொல்கிறார்? சாட்சாத் பரமேஸ்வரனே குதிரை வீரனாக வரப்போகிறார். எப்பேற்பட்ட ஒரு காட்சி அது. இந்த மாதிரி தரிசனம் எப்பவும் கிடைக்குமா? இந்த வாதவூர் அடிகளால் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. அப்படின்னு பார்க்குறதுக்கு சூரியன் பிரசன்னமாக ஆகாசத்தில் இருக்கார். சுவாமி என்ன பண்ணார்? நந்தி முதலான பிரமத கணங்கள், சிவபெருமானுடைய கணங்கள் இருக்கா இல்லையா, பிரமத கணங்கள்னு பேர். அதில் தலைவர் யார்? நந்தி பகவான் தான். அதனால் அவரை அழைச்சி ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் மாதத்தோட ஆரம்பத்திலேயே வந்துடுத்தோம். அதனால் நீங்கள் எல்லாரும் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை பரிகளாக்கி நீங்களாம் குதிரை வீரர்களாகி முன்னாடி போங்கோ, நான் குதிரைப்படை தலைவனாகி பின்னாடி வரேன்கிறார். இது என்னது இல்லையா? சுவாமி சங்கல்பத்தினால இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டிகின்னு சொல்லுவா. நினச்ச மாத்திரத்தில் உண்டாக்கக்கூடியவர்
சுவாமின்னுட்டா. இந்த யோக மகிமையால் யோக சித்திகள் இருக்கிறவாள்லாம் நினச்சா ஒரு பொருளை வரவழைப்பான்னு சொல்லுவாள். பொதுவாக மகான்கள் அதை ஒரு பெருமையாக சொல்கிறதில்ல. சத்குரு ஞானானந்த சுவாமி கிண்டல் பண்ணார். ஒரு சுவாமிகள் யோக சித்தியெல்லாம் இருக்கிறவர் குளிக்க போகிறத கூட வந்த சிஷன் சோப்பு மறந்து போயிடுத்துனானா வேறு வழி இல்லாமல் சோப்பு வரவழைச்சாரான்னு சொல்லி சிரிக்கிறார் சுவாமி. அந்த அளவு சக்தி போயிடுறது, நமக்கு டெபாசிட்லேருந்து குறையிறது. நிறைய மகான்கள்லாம் சித்திகள் பண்ணியிருக்கா. எப்படி தெரியுமா? தனக்கு பயன்படுத்தாமல் அடுத்த வாழ்க்கை நல்லது பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கா. சமர்த்த ராமதாஸ் சுவாமி மாதிரி உள்ள மகான்கள்லாம் யோக சித்திகள் காட்டியிருக்கா. தன்னுடைய சுயலாபத்துக்கு அதை பண்ணலை. அதோட பெருமையை தான் எடுத்துக்கும் இல்லை, ராமனோட கருணைன்னு இருந்துட்டு போயிட்டேன். அப்போ இந்த சித்தர்களுக்கெல்லாம் மேலான சித்தேஸ்வரன்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. சித்த கணநாதன் அவரே மதுரையில் சித்தராக வந்திருக்கார். பல லீலைகள் பண்ணியிருக்காருன்னே நம்ம அந்த படலத்திலெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் மதுரையில் சித்தர் சன்னதி இருக்குது, சுவாமியோட சன்னதி. அவருக்கு இவாளை கூப்பிட்டு நிறைய பரியாக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படின்னா சுவாமியுடைய திருவிளையாடல் ஒரு கேம்னு அவர் தீர்மானம் பண்ணி ஆடுறார். அவரோட இஷ்டம்தான், அதில் கொஸ்டின்லாம் கேட்க முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தர் பரமஹம்சர் பார்க்க வந்தவர் சொன்னாராம், ஏன் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் தாறுமாறாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நான் மட்டும் பகவானோட பொசிஷனில் இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்கி இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருப்பேன். ஏன் பகவான் இப்படி படைக்கிறார்? நல்ல வாழலாம் கஷ்டப்படுறா, கெட்ட வாழலாம் நன்னா இருக்கா, ஒன்றும் சரியில்லையே அப்படி இப்படின்னு. பவநாத்னு ஒரு பக்தர் அங்கே உட்காண்டிருந்தார். அவர் கொஞ்சம் வாய்க்கு வாய் பேசுகிறவர். பரமஹம்சர் பார்த்து அவனுக்கு பதில் சொல்லு அப்படின்னாராம். சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லுங்க கொஸ்டின். இல்லை இந்த சிருஷ்டியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. ஜனங்களுக்கு தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது நல்லது பண்ணுறதுன்னா அது மாதிரி ஒன்றும் தெரியல. கோயில் கோயிலாக போகிறவன் ஸ்லோகம் சொல்லவெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறான். தார்மீகமாக இருக்கிறவன்லாம் திண்டாடுறான். அயோக்கியத்தனம் பண்ணுறவன்லாம் நன்னா இருக்கான். இதெல்லாம் நன்னா இல்லை. ஏன் பகவான் இப்படி பண்ணார்? ரொம்ப அருமையான கேள்வி. இதை ஆன்சர் பண்ணுறதுக்காக பகவான் ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஒரு கன்வீன் பண்ணியிருந்தார். அன்றைக்கி எனக்கு போக முடியல, லீவ் போட்டேன். அப்புறமா விசாரிச்சு சொல்லட்டுமா அப்படின்னாரான். நோ ஆன்சர்ப்பா அதுக்கு. நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா 2 வழி இருக்கு. பக்தி பண்ணி சுவாமியை நேர பார்த்து கேள்வி கேளு, இல்லை ஞானம் கிடச்சி அவரோட கலந்துடும். எதுக்கும் லாய்க்கு இல்லாமல் கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருந்தேன்னா ஒரு பையனும் இல்லை இல்லையா? நீ ஏன் அப்படி என்ன பண்ணினே அப்படின்னு கேட்குற நியாயமான கேள்வி தான், தப்பு இல்லை. அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? சுவாமியோடைய சங்கல்பம், அவரோட இஷ்டம், அவ்வளவுதான். திருவிளையாடல் தானே சுவாமி சொல்லிட்டு பேரே தானே. இட் இஸ் எ கேம், டிவைன் ஹோலி பிளே அப்படின்னா அவர் நிறைய பரியாக்குவார். அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், நரியை பரியாக்குவார், நரனை தேவனாக்குவாருங்கிறார். ஒரு சாமானிய மனுஷனை பகவானுக்கு சமமாக தேவனுக்கு சமமாக ஆக்குவார். தேவனாக இருக்கணும் அபச்சாரம்னா அவனை கொண்ட கீழே எழுவார். சுவாமியால் என்ன பண்ண முடியாது? விளையாட்டு தானே. குழந்தைகள்கிட்ட நிறைய பொம்மையை கொடுத்து விளையாட சொன்னால் ஒரு பொம்மையால் ஒரு பொம்மையை படாருன்னு அடிக்கும் இல்லையா? நம்மளே பார்க்குறோம். திடீர்னு அந்த பொம்மையை வச்சுன்னு கொஞ்சம், திடீர்னு அது பிச்சு எறியும். கேள்வி கேட்க முடியுமா? அப்போ நம்மளாம் அவஸ்தைப்படுறாமே. பகவானுக்கு விளையாட்டு, நம்ம அவஸ்தைப்படணுமா? ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா, நரிக்கு விளையாட்டு நண்டுக்கு பிராணாவஸ்தைம்பா. சமுத்திரக்கரை ஓரமாக நண்டெல்லாம் ஓடும். நரி என்ன பண்ணுமா, பால் அடித்து விளையாடுற மாதிரி விளையாடுமா, நண்டு துடிக்குமா. அது மாதிரி பகவானுக்கு லீலை நமக்குன்னு அவஸ்தையா அப்படின்னுட்டா, அவஸ்தைப்படுறவன்னு நீ ஒரு செப்பரேட் என்டிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீ சுவாமியோடு எப்படி ஒன்ற முடியும்? ரொம்ப சிம்பிள். மகான்கள் சொல்கிறா வழி சிம்பிளாக இருக்குது, கடைப்பிடிக்காமல் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோக்கோளோ தெய்வீக சிந்தனையில் சுவாமியோட நெருங்கி கான்டம்ப்ளேட் ஆகி அவரோட நாமாவை சொல்லி அவரோட தியானத்திலிருந்து அவர் கொடுக்குற வேலைகளை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு சுவாமியை நெருங்கிடுவோம், ப்ராக்சிமிட்டி உண்டாயிடும். அதுக்கப்புறம் இந்த பாதை நமக்கு இல்லவே இல்லை. இதை நம்ம வேடிக்கை பார்ப்போம், சாட்சியாக பார்ப்போம். இந்த மகான்கள் பூரா அத்தனை வேதனை பட்டிருக்கா, அந்த வேதனை எதுவும் அவளை அஃபெக்ட் பண்ணலேன்னு காட்டுறது இல்லையா? அது நிஜம்தானே. அதோடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால்,
சுவாமியை நினச்சி 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 சுவாமியோட ஒன்றிட்டா நம்மளால் அவரை நினைக்கவே முடியல. நம்ம எதை நினைக்கிறோம்? நமக்கு வந்திருக்கிற ப்ராப்ளம்ஸையே திருப்பி திருப்பி நினைக்கிறோம். ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நினைக்கிறது இல்லை. சுவாமியை நினச்சா சுவாமி வருவார், ப்ராப்ளத்தை நினச்சா ப்ராப்ளம் தான் வரும் இல்லையா? என்டாங்கிள்மெண்ட்டை நினச்சா என்டாங்கிள்மெண்ட் தான் வரும். பிரச்சனையை பற்றியே கவலைப்பட்டால் பிரச்சனையே வரும். எதை நினைக்கிறோமோ அதானே வரப்போகிறது. இதை தீர்க்கறதுக்கான வழியை மனசு நினைக்க மாட்டேங்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது. அதை பற்றி மகான்கள் பெரியவாள்லாம் சொல்கிறா, இதுக்கு வழி இருக்கப்பாங்கிறா. எத்தனை ஸ்தோத்திரங்கள் கொட்டி கிடக்கு, எத்தனை பாடல்கள் கொட்டி கிடக்கு. ஒரு ஜென்மா போகாதே, ஒரு ஜென்மா போகாதே. எத்தனை தேவதா ரூபங்கள் அந்த ஒரே பரம்பொருள் எடுத்துன்னு வந்திருக்கு. எத்தனை நாம ரூபங்களாக அந்த பரம்பொருளே இருக்குது. போதேந்திர சுவாமிகள் சொல்கிறார், ராமா கிருஷ்ணா சிவாங்கிறது உன்னோட பேர் இல்லைப்பா, நீ தான். அது அந்த நாமமே நீ தான். சுவாமியை அடையணும்னு நினைக்கிறவன் நாமாவை அடைஞ்சுட்டா உன்னை அடைஞ்சுட்டான்னு சொல்கிறார் அவர். ஆனால் அப்படி நாள் பூரா நாமஸ்மரணை பண்ணவோ பகவான் நினைக்கவோ நம்மளால் முடியலையே. ஆனால் அட்லீஸ்ட் வேலை வெட்டி இல்லாத ரிட்டையர் ஆனவங்க கூட அப்படி பண்ண மாட்டேங்கிறானே. ஆஃபீஸ் கமிட்மெண்ட் இருக்கிறவங்க பண்ண முடியலன்னு கூட ஏதோ ஒரு காரணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லாதவங்க கூட வீட்டில் உட்காந்து எதையோ கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கானே தவிர, கவலையை தீர்க்கறதுக்காகவே இருக்கிற தெய்வத்தை எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம்? அது என்ன கஷ்டம் இருக்குது இல்லையா? அப்படி பண்ணிவிட்டா சுவாமி அனுக்கிரகம் பண்ணுறாருங்கிறத தானே காட்டுறது. அப்போ அவர் லீலை பண்ணணும்னு நினச்சா என்ன வேணால் பண்ணுவார், எப்படி வேணால் விளையாடுவார். அதனால் பிரமத கணங்களை பார்த்து நரிகளை பரியாக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார். நான் குதிரைப்படை தலைவனாகி வருவேன்னு சொல்லிட்டேன். உடனே நந்தியம்பெருமான் முதலான பிரமத கணங்கள்லாம் பகவான் சொன்னபடியே நிறைய பேர் இங்கே தேடணுமான்னு, அவர் இருக்கிறதே ஸ்மசானத்தில் தான். நரிகள்லாம் அங்கே தான் இருக்கும், காட்டில் சுடுகாட்டில் தான் இருக்கும். அதனால் ஏராளமான அளவில்லாத அளவுக்கான நரிகள்லாம் பரிகளாச்சு. பரின்னா குதிரை, நிறைய பரியாக்கினார். படலத்துக்கு பேரே தான். ஆக்கி இவாள்லாம் குதிரை வீரர்களாகி பிரம்மாண்டமான ஒரு குதிரை படையை உண்டாக்கிண்டு வராளாம். அதை ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். வெவ்வேறு நிறத்தில் ஆடைகள் உடுத்தி கொண்டு, தோல்னால் ஆன காலணிகள் அணிந்து கொண்டு, இரும்பு கவச்சம் போட்டுண்டு, இந்த குதிரை வீரர்கள்லாம் அப்படி சாத்வீகமாக பூஜை பண்ணுறாப்புல பஜனை பண்ணுறாப்புல இருக்க மாட்டா இல்லையா? வீரன்னா அந்த கடுமை இருக்கணும், காഠின்யம் இருக்கணும் முகத்தில். கண்ணு சக்கச்சவேல் கம்பீரமான இறுகின முகத்தோட. ஆனால் சிவகணங்கள் இல்லையா, நெத்தி நிறைய விபூதி இட்டுண்டு கத்திண்டே வருவா. வீரர்கள்லாம் வரும்போதே சப்தம் வெற்றிவேல் வீரவேல்னு கத்திண்டு வருவா. அப்படி கம்பீரமாக இடி மாதிரி குரலோட, வில்லு அம்பு வேல் மாதிரி ஆயுதங்களோட. எங்கேருந்து வந்தால் இவ்வளோ பேர் அப்படின்னு புரியாத அளவுக்கு ஒரு இன்ஃபைனட்னு சொல்கிற மாதிரியான ஒரு கூட்டம், கவுண்டே பண்ண முடியாது. அப்படி ருத்ரகணங்கள் பூரா பரியான நரியில் இவ்வளோ பேரும் வராலாம். புழுதி பறக்கிறதாம் அப்படியே. இந்த கூட்டத்துக்கு நடுவில் அவர்கள் புடைசூழ சுவாமி வராராம். ஒரு குதிரை வீரனாகவே தன்னை ஆக்கி கொண்டு சுவாமி வரார் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி வர அழகையும் வர்ணிக்கிறார் அழகா. தருமம் ஆதீனார் பொருள் என்னும் தாளது ஞான கரும காண்டமதாம் செவியது காட்சியை கடந்த உரிமையாம் பரம் அபரம் உணர்வெனும் கண்ணது அருமையாம் விதி முகத்து நிஷேதவால் அதுவால். இவாளோட குதிரையெல்லாம் என்ன, அவ்வளவும் பரியான நரி. இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா வேதத்தையே புறவியாக்கி கொண்டு வந்தார்னு சொல்கிறார். சாமிக்கு எப்பேற்பட்ட வாகனம் இருக்கணும் இல்லையா? அதனால்
தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் சொல்கிறா இல்லையா? அறம் பொருள் இன்பம் வீடு. ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். பொதுவாக தர்மத்தோடு வாழணும், அறத்தோடு வாழணும்னு சொல்லுவா. அப்புறம் என்ன? அறத்தோடு பொருள் ஈட்டணும், அர்த்தம். அப்புறம் அறத்தோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நியாயமான போகங்களை அனுபவிக்கணும், காமம். அப்படி அறத்தோட தர்மத்தோடு இருந்துவிட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழி உண்டு. திருவள்ளுவருமே அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் எழுதினார். வீடுங்கிறத பற்றி அவர் ஏன் சொல்லலை அப்படின்னா, இப்படி இருந்துட்டால் அவனை கிடச்சிடுங்கிறதுனால சொல்லலை. அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு சொல்கிற போது திருக்குறளை நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமி என்ன சொல்கிறார்? தர்மங்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் சாரம்னுட்டார். அப்போ அர்த்தம் காமம் மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சுவாமி சொல்கிறார், தர்மத்தோடு இருக்கணும்னு ஒருத்தன் நினச்சுட்டா அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தங்கிறார். வாழ்க்கையோட பொருள் தர்மத்திலேருந்து பெறல மாட்டேன்னு இருக்கக்கூடாது. அதான் தர்ம வாழ்க்கைக்கு அர்த்தம், அதுதான் பொருள். அப்படி தர்மத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படு, அதுதான் காமம். அப்போ இந்த தர்மமே உனக்கு மோட்சம் அப்படின்னு விட்டார். நீ இனிமேல் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவ்வளவையும் தர்மம்னா என்ன அர்த்தம்னா, வேத பிரணிகிதோ தர்மஹா அப்படின்னு சொல்கிறது. என்ன வேதம் என்ன சொல்லியிருக்கோ, யார் யார் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை மீறாது வாழ்வதுங்கிறது தர்மம். அப்படி அந்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 காலம் சுவாமி வர்ற குதிரைக்கு. அப்புறம் என்ன? வேதத்தில் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு 2 உண்டு. கர்ம காண்டம்ங்கிறது நம்ம பண்ண வேண்டிய யக்ஞ யாகங்கள், அனுஷ்டானங்கள், ஸ்ராத்தாதி தர்ப்பணாதி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஞான காண்டம்ங்கிறது என்ன? கர்மா பண்ணிட்டா கர்மானால் சித்தசுத்தி உண்டாகி பக்தி உண்டாகி பக்தினால் ஞானம் கிடைக்கும் இல்லையா? அந்த ஞானம்ங்கிறதுல கர்மா வராது. இது எப்படி புரிய வைக்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு ஏகப்பட்ட புஸ்தகம் நோட் புக்கெல்லாம் எடுத்துன்னு பெரிய பேகை தூக்கின்னு குழந்தை போச்சு. அத்தினூண்டு வயசுலேயே அவ்வளோ புக்ஸ் இருந்தால் காலேஜில் அவ்வளோ புக்ஸ் இருக்கணும். காலேஜில் புஸ்தகமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் படித்து உள்ளே ஏற்றிண்டாச்சு, இனிமேல் தேவையில்லைங்கிறாப்பில் ஞான காண்டம் வந்துட்டா இந்த கர்மாவுக்கு உண்டான நியதிகள் தாண்டி போய்டுறது. அப்போ வேதம் 2 பாகமாக இருக்குது, கர்ம காண்டம் ஞான காண்டம். ஞான காண்டம்ங்கிறதுக்கு தான் வேதாந்தம்னு பேர். கர்ம காண்டம்ங்கிறது வேதத்தில் உள்ள கர்ம விஷயங்கள். இது 2மே அந்த குதிரையோட 2 காதான். வேதமே குதிரையாக வருதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அப்புறம் என்ன? பரம் அபரம்னு அபர காரியம்னு நம்ம சொல்லுவா. உலகில் விஷயங்கள் அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. பரம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தெய்வீகமான காரியம். அப்படி பரம் அபரம்னு சொல்லக்கூடிய லௌகீக தெய்வீகமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுதான் அந்த குதிரைக்கு 2 கண்ணா. அப்புறம் இந்த காரியத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது விதி, இப்படி பண்ணப்படாதுங்கிறது நிஷேதம். நமக்கு புரிகிறாப்பில் சொல்லணுன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதில் விதிங்கிறது முகமாக, நிஷேதங்கிறது குதிரைக்கு வாலாம். அப்படி அந்த குதிரையை வர்ணிச்சுண்டே வரார். ஆகமங்கள் மந்திரங்கள் சூரிய சந்திராலாம் அணிகலன்களாக இருக்குது. தெய்வீகமான குதிரை, பேர்பட்ட குதிரை. அப்புறம் என்ன? அது கடிவாளம் என்ன? பிரணவம், ஓம்கார பிரணவம் தான் சுவாமி பிடிச்சின்னு இருக்கார், கடிவாளமாக வச்சுன்னு இருக்கார். அந்த குதிரை வர்ற வேகத்தை பார்த்தா எதிர்க்க இருக்கிறவாளை தும்சம் பண்ணிடும் போல் அப்படி வருது. அது என்ன வேகமா? வேத தர்மத்துக்கு விரோதமான அவைதீக மதங்களை அழிக்கிற வேகத்தில் வருதான். குதிரை வீரன் கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்கும், சேணம்னு சொல்லுவா. அது என்னென்ன உபநிஷதங்கள் அப்படி இருக்கான். அப்படி சுவாமி வாத ஊரரை காப்பாற்றுறதுக்கும் பாண்டியனுடைய அகங்காரத்தை பாச இருளை அறுக்கிறதுக்கும் கையில் ஞானம்ங்கிற வாள் எடுத்துண்டு சுவாமி வரார் அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இந்த வர்ணனை ரொம்ப ரசிக்கிறாப்புல இருக்கும். பரஞ்சோதி முனிவரும் அப்படி வர்ணிச்சிருக்கார். மாணிக்க வாசகர் அந்த அழகை நினச்சி பாடுறார். எனக்காக குதிரை வீரனா வந்தியே, இப்படி அழகாக வந்தியே, இத்தனை அழகோடு வந்தியே, எல்லாரையும் மயக்கிறாப்பில் வந்தியேன்னு அவரும் உருகி பாடுறார். அப்படி சுவாமி குதிரை வீரனா வந்த அழகை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ.